ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மதியம். நம்மளோட சேனலில் இன்றைக்கி வந்து மண்டே இந்த வீக் வந்து ஸ்ரீரங்கம் பெருமாள் கோவிலுக்கு போயிருந்தோம். அதை வந்து சின்ன சின்ன கிளிப்பிங்ஸ் எடுத்திருந்தேன். அதை உங்கள் கூட ஷேர் பண்ணிக்கலான்னு சொல்லிட்டு காலையில் வந்து ஒரு 9 மணி இருக்கும்னு நினைக்கிறேன் கிளம்பிட்டோம். 3 பேர் வந்து வண்டியிலே கிளம்பிடலான்னு சொல்லிட்டு கிளம்பியிருந்தோம். ஒரு 30 கிலோமீட்டர் தான் வரும். சரி ஓகேன்ட்டு கிளம்பிட்டோம். கிளம்பிட்டு காலையில் வந்து எதுவும் சாப்பிடல, வீட்டில் டீ மட்டும் எடுத்து குடிச்சிட்டு கிளம்பி கோவிலுக்கு போயிட்டு ரிட்டர்ன் வரப்போ வந்து சில ஒர்க்லாம் இருந்துச்சு, அதை முடிச்சுட்டு வரலான்னு சொல்லிட்டு போயிருந்தோம். அதனால் காலையில் எதுவும் பிரேக்ஃபாஸ்ட் எடுத்துக்கலை. இனியுமே வந்து அன்றைக்கி எதுவுமே சாப்பிடலை. நாங்கள் இந்த எப்பயுமே வந்து போகிறது கிடையாது. ஸ்ரீரங்கம் வந்து 2020 தீபாவளி அன்னைக்கு போயிருந்தேன். அதுக்கப்புறம் 5 வருஷம் கழித்து பெருமாள் வந்து இந்த வருஷம்தான் எங்களை கூப்பிட்ருக்காருன்னு வச்சுக்கோங்க. ஏன்னா கண்டினியூவாலாம் பெருமாள் கோயிலுக்கு போய் கும்பிட்றதில்ல. அது இல்லாமல் அது கொஞ்சம் தூரமாக இருக்கலாம், அதனால் நாங்கள் போகிறது கிடையாதுன்னு வச்சுக்கோங்க. இந்த புரட்டாசி மாதம் ஆரம்பித்த உடனே சரி இந்த மாதத்தில் ஒரு நாள் போகணும் அப்படின்னு சொல்லி ஒரு மைண்டுக்குள்ளே ஓடிட்டே இருந்துச்சு. சரின்ட்டு கிளம்பியிருந்தோம். இது வந்து இனியனுக்கு வந்து டிமார்ட்டில் எடுத்திருந்த அந்த ஷர்ட்டும் ட்ரௌசரும் தான் போட்டிருந்தேன். அவராகவே நடந்து வரேன்னு கோயில் ஃபுல்லாகவே அவராகவே நடந்து வந்தார். நாங்கள் கோயிலுக்குள்ளே போகும்போது கிழக்கு கோபுர வாசல் வழியாக போயிருந்தோம். ஆனால் உள்ளே போயிட்டு எந்த வழியுமே தெரியல, எங்கிட்டு வெளியே வர்றதுன்னு தெரியல. ரிட்டன் வேறு வாசல் வழியாக வந்துட்டு மறுபடியும் உள்ளே போயிட்டு மறுபடியும் கிழக்கு கோபுரத்து வழியாக வெளியே வந்தோம். ஏன் அப்படின்னா பைக் அங்கே நின்று இருந்துச்சு, அதனால் எங்களுக்கு ரொம்ப கன்ஃபியூஷனாக இருந்துச்சு. அதே மாதிரி வந்து இனியன் வந்து அங்கே ஸ்டார்டிங்லேருந்து எண்டு வரைக்கும் அவரே நடந்தே தான் வந்தார். அவரே வந்து சாமி கும்பிட்டுட்டு எல்லாமே பண்ணிகிட்டு இருந்தார். ஸோ இந்த இடம் வந்து நாங்கள் இதுக்கு முன்னாடி பார்த்ததில்ல. நான் சொன்னேன்ல, வாசல் மாறி போனதுனால வந்து வெளியாக வர சொல்லியிருந்தாங்க. அது ஒரு பாதை கட்டியிருந்தாங்க. ஸோ அந்த வழியாக வரப்போ வந்து சின்ன பார்க் மாதிரி பூ எல்லாமே இருந்துச்சு. அதை கொஞ்சம் வீடியோ எடுத்திருந்தேன். இனியன் பார்த்திங்கன்னா அந்த இதுலேயே அவங்க அப்பா முன்னாடி போகிறதா நினச்சிட்டு அந்த சாக்கு மாதிரி போட்டிருக்காங்களே கால் சுடாமல் இருக்க, அதுலேயே நடந்து போவார். ஏன்னா கீழே கால் வச்சா கால் எரியும் அப்படின்னு சொல்லிட்டு. ரெண்டாவது அவங்க அப்பா வந்து முன்னாடி போகலை, உட்காந்துட்டாங்க. அவனுக்கு அது தெரியல. அது தெரியாமல் அவன் பாட்டில் நடந்து வாசப்படிக்கு உள்ளே போக ஆரம்பிச்சிட்டான். ஸோ போய் சாமி கும்பிட்டுட்டு வரப்போ வந்து கொஞ்சம் பர்சனல் ஒர்க்லாம் இருந்துச்சு, அதெல்லாம் முடிச்சுட்டு வீட்டுக்கு வரலான்னு சொல்லி பிளான். அதனால் வந்து ஒரு கரெக்டாக நாங்கள் உள்ளே போகும்போது 9:57, வெளியே வரப்போ வந்து 11 மணி. 1 மணி நேரத்தில் தரிசனம் முடிச்சுட்டு வர வழியில் சாப்பாடு சாப்பிட்டுட்டு அன்னன்னைக்கு தான் வந்து ஜிஎஸ்டி வந்து ரேட் கம்மியாச்சுன்னு சொல்லிட்டு ஷோரூம் போயிருந்தோம். சும்மா யமஹா ஷோரூம் போயிட்டு பைக்கோட ரேட் விசாரிச்சுட்டு வரலான்னு சொல்லிட்டு. இனியனோட அப்பாவுக்கு பைக்கோட ரேட் தெரியும், ஆனால் என்கிட்ட எதுவுமே சொல்லாமல் கூட்டிகிட்டு போயிட்டாங்க. அங்கே போய் பைக்கோட ரேட் நான் கேட்குறேன், 2,10,000 நாங்கள். ஆஹா 2 லட்சமா அப்படின்னு நினச்சேன். ஸோ இங்கே கொஞ்சம் ஃபோட்டோஸ் எடுத்துருக்கோம், அதை அவங்க கூட ஷேர் பண்ணிக்கிறேன். மறக்காமல் நம்ம சேனல் லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இதே மாதிரி நெக்ஸ்ட் ஒரு வீடியோவில் அவங்க எல்லாரையும் மீட் பண்ணுறேன். பாய், தேங்க்யூ.